வணக்கம். நான் கோயம்புத்தூர் திருமூலர் சித்தர்பீடம் சிவராஜ யோகி பேசுகிறேன். இப்போ வர்மம் படிப்பதற்கு அடிப்படை தகுதி என்ன? அடிப்படை தகுதி என்றால் எஜுகேஷ்னல் ஒரு குவாலிஃபிகேஷன் அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் குறைஞ்சது +2 இருக்கணும். 3ஆம் கிளாஸ் படித்தவங்க, 5ஆம் கிளாஸ் படித்தவங்க, 8ஆம் கிளாஸ் படித்தவங்கலாம் வர்மம் அவங்க பயிற்சி நடத்துகிறாங்க, ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் பேசிக்கான அனாட்டமி எஜுகேஷன், பேசிக்கான நாடி நரம்பை பற்றி உள்ள எஜுகேஷன் இருக்கான்றது தெரியாது. அதனால் மினிமம் ஒரு +2 லெவலாவது படிச்சிருக்கணும். அதுக்கு மேலே உள்ளவங்களாவது படிச்சிருந்து அது ப்ராக்டிஸ் செய்தால் தான் அது வர்மம் அது சிறப்படையும். நான் அடிப்படை குவாலிஃபிகேஷன் என்ன என்று பூரண வர்ம பீரங்கி 100 என்ற நூலில் சொல்லப்படுகிறது. வர்ம ஆசானுக்கு உள்ள அடிப்படை தகுதி என்ன? அடிப்படை தகுதி என்றால் சிவயோகியாக இருக்கணும். சிவயோகம் பயின்றவர்கள் தான் வர்மா பயிற்சி செய்யணும் அப்படின்னு இருக்குது. ஏன் சிவயோகம் பயிற்சி பண்ணணும்னா அதில் தான் ஆதாரங்களை பற்றி உள்ள அறிவு, தச வாயுக்களை பற்றி உள்ள விளக்கங்கள், அதை எப்படி செயல்படுத்துறது, ஆக்டிவேட் பண்ணுறது, ஆதாரங்களில் உள்ள சிறப்பு என்ன, அதை எப்படி சக்கரமாக்குறது, சக்கரம் ஆகும்போது அதில் என்னென்ன எனர்ஜி, பஞ்சபூத எனர்ஜி உருவாகிறது, அதை சேமித்து வைக்கக்கூடிய இடங்கள் எங்கே, அது எந்த நாடி சேனல் வழியாக ஃப்ளோ ஆகுது, எல்லா சீக்ரெட்டும் அங்கே இருக்குது. அதனால தான் சிவயோகி தான் வர்மானி என்ற ப்ராக்டிஸ் செய்யணும்னு சொல்கிறது. ஏனென்றால் மொத்தத்தில் வர்மானிகள்னால் இப்போ நடைமுறையில் உள்ளவங்க 12 நாடி சேனல் மாத்திரம்தான் அங்கே அதிகமாக அவங்க பிரபலப்படுத்துகிறாங்க. 12 நாடி சேனல் என்ன சொல்ல காரணம் என்னாச்சுன்னா அதில் படுவர்மம் அதில் இருக்கிறதுனால அந்த 12 சொல்ல அது மாத்திரம் போதாது. 96 நாடி சேனல் இருக்குது. இப்போ ஒவ்வொரு படுவர்மம் இருக்கக்கூடிய ஒரு நாடி சேனல்லையும் அடுத்த 7 வர்மம் தொடர்பு கொண்டு நிற்கிறது. அந்த 7 வர்மம் 7 நாடி சேனலில் இருக்குது. அப்போது அந்த மொத்தத்தில் 96 நாடி சேனலும் அதனுடைய பெயர் என்ன, அதனுடைய நிறம் என்ன, அதுக்குள்ள தேவதைகள் என்ன, அதை செயல்படுத்தக்கூடிய முத்திரைகள் என்ன, அந்த நாடி சேனலில் எனர்ஜி ஓட்டத்தை ஏற்படுத்தினா தான் அந்த வர்மம் இழகி போகும். அதை இழக்கும் முறை என்ன, இதுக்கு பேரெல்லாம் தான் இன்டர்னல் எனர்ஜி மேனிப்புலேஷன். எக்ஸ்டர்னல் எனர்ஜி மேனிப்புலேஷன் விரலை வச்சு அழுத்தி அங்கே பண்ணுறதெல்லாம் எக்ஸ்டர்னல் மேனிப்புலேஷன். பாடி மசாஜ், எண்ணெய் போடுறது, இதெல்லாம் எக்ஸ்டர்னல் மேனிப்புலேஷன். இன்டர்னல் மேனிப்புலேஷன் வரும்போது அது சிவயோகத்திலையும் சக்தி யோகத்தில் தான் அந்த சீக்ரெட் இருக்குது. இன்டர்னலாக எனர்ஜியை க்ரியேட் பண்ணி இன்டர்னலாக உடம்புக்குள்ள 96 நாடி சேனலில் இந்த வர்மம் எந்த நாடி சேனலில் ஏற்பட்டிருக்குன்னு கண்டுபிடிச்சி அந்த நாடி சேனல் எந்த வாயுவோட தொடர்பு கொண்டு இருக்கிறது, எந்த சக்கரத்தோட தொடர்புன்னு கண்டுபிடிச்சி அதில் எனர்ஜி ஃப்ளோ இன்வேர்ட்லேருந்து அவுட்வேர்டு உண்டாக்குனா தான் அது இழகி போகும். இந்த சீக்ரெட்டெல்லாம் தான் ஹை லெவல் சீக்ரெட். இதெல்லாம் தெரிஞ்ச ஆள் தான் வர்ம குருஜி. பேசிக் உள்ள ஆள் வர்மானி, அடுத்து வர்ம ஆசான், வர்ம பலிய ஆசான்னு ஒரு ஸ்டேஜ், அடுத்து வர்ம குருஜி. இந்த சிவயோகம் சக்திபாதி யோகம் படித்தா தான் வர்ம குருஜி ஆக முடியும். ஏன்னா பேசிக் எஜுகேஷன் அதில் தான் இருக்குது, உள்ளே இருந்து எப்படி எனர்ஜி. அதனால தான் அந்த டெஃபினிஷன்லே அது பூரண வர்ம பீரங்கி 100 என்ற நூலில் சொல்லி சிவயோகி தான் இருக்கணும்னு சொல்கிறது. பார்ப்பதற்கு மனதிலே அடக்கம் வேணும், சிவசக்தி எந்நாளும் தியானம் வேணும், உலகுதனில் பல உயிரும் ஒன்றாக்கி பரமனுக்கு சிறிதாக மனதை வைத்து பரிபூரண தியானத்தில் நடந்து கொண்டு அது பாருலகில் தான தர்மம் தயவும் ஆகி தப்பாமல் தியானமது மனதில் வாழ்த்தி பணிந்திருப்பாய் நினைவெல்லாம் பரத்தில் தானே. இந்த இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னாச்சுன்னா தியானம் வேணும். என்ன தியானம்? சிவசக்தி தியானம். இப்போ சிவ தியானம் சைவ சித்தாந்த நூல்களில் குறிப்பாக திருமந்திரத்தில் பலவித தியானங்கள், குறைந்தது 10 வகை முக்கியமான தியானங்கள் சொல்லப்படும். அந்த தியானங்களில் ஈடுபடணும். எதுக்கு தியானத்தில் ஈடுபடணும்? ஒன்றும் எங்களுக்கு தெரியாது, அப்படி இல்லை. மற்ற மதங்களில் இந்த தியானம் கிடையாது. சித்தர்கள் உருவாக்குனது தான் வர்மக்கலை. அப்போ அந்த வர்மக்கலைக்கு அந்த வர்ம ஆசானுக்கு உடம்பில் முதல்ல எனர்ஜி ஃப்ளோ வரணும். வந்தால் தான், ஹை லெவலில் இருந்தால் தான், வரக்கூடிய நோயாளிக்கு லோ லெவல் தான் இருக்கும். இப்போ ஹை லெவல் எனர்ஜி ஃப்ளோவை கொண்டு அங்கே கனெக்ட் ஆனால் தான் வர்மம் இழகி போகும். அப்போ அந்த தியானம் எப்படி வருது? சக்கரா தியானம்.
சக்கராதியான டெக்னிக் எங்கே இருக்குது? சிவயோகத்தில் இருக்குது. ஏனென்றால் பர்மத்துக்கு எனர்ஜி கிரியேஷன் பாடி ஃபஸ்ட் லெவல் சக்கரா, செகண்ட் லெவல் தசவாயு, மூணாவது ட்ராவலிங் சர்க்கியூட்டு தான் நாடி. அப்போ சக்கரா தியானம், சக்கரா ஆக்டிவேஷன், சக்கரா கிளென்சிங், சக்கரா பேலன்சிங் இவ்வளவும் வேணும். இருந்தால் தான் அது அடிப்படை. இது சிவயோகத்தில் தான் இருக்குது. அதனால தான் சிவயோகி வேணும்னு. பல உயிரும் ஒன்றாகியதான், அதாவது ஆன்மநேய ஒருமைப்பாடு. இங்கே தான் வள்ளலார் சொல்கிறதா எல்லாருக்கும் இரக்கமோடு தயவோடு இருக்கணும். தயவுன்னு உள்ள வேர்டு யூஸ் பண்ணியிருக்கார். பாருலையும் தானதம் தயவும் ஆகி, தயவுன்னா அன்பு, அதுக்கு மேலே ஹை லெவல் கைண்ட்னஸ், அதுக்கு பிறகு தயவுன்னா எல்லா இது மனிதனு மாத்திரம் இல்லை, மனுஷனுக்கு மாத்திரம் இல்லை, விலங்குகள் தாவரங்களுக்கு முதல்ல அந்த அன்பு செலுத்த விதம் தயவு. அந்த தயவு வருமானிக்கு வேணும். அதுதான் வாடிய பயிரை கண்டு வாடினேன் என்று வள்ளலார் சொன்னார். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு அன்புக்கு பேர் தயவு. அதுவும் சிவயோகத்தில் தான் அது கிடைக்கும். பயிற்சியில் அது கிடைக்கும். அடுத்தது இது பரிபூர்ண தியானம் வேணும். பரிபூர்ண அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த தியானம் அது வேணும் வருமானிக்கு. அப்போ இந்த இதுதான் பேசிக் எஜுகேஷன். இதை படிக்கணும். வர்மாவுக்கு சென்டர் நடத்துகிறேன், வர்மா கொஞ்சம் அந்த ஆசான்ட்ட படிச்சுட்டு போர்டை போட்டு செய்கிறது, இந்த ஆசான்ட்ட கொஞ்சம் தியரி படித்தேன், அதில் முக்கியம். இதுதான் பேசிக் ரெக்குயர்மெண்ட்டு. பேசிக் ரெக்குயர்மெண்ட்டு சித்தர்கள் என்ன சொல்லியிருக்க அதை தான் செய்யணும். இப்போ உங்களுக்கு எம்பிபிஎஸ் அப்ளை பண்ணணும்னா +2 இருந்தால் தான் அப்ளை பண்ணணும் கவர்மெண்ட். அது இருந்தால் தானே அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி வருமானிக்கு குவாலிஃபிகேஷன் சிவயோகம். அதோட அடுத்த ஸ்டேஜ்